திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் இநீலம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமேன எல்லா உயரும் துறை எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி உரையாசிரி சிவக்குணியாவுடைய திருவடியில் நில இணைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, இன்று வைகாசி மாத மூல நட்சத்திரம் எம்பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் ஞானசம்பந்த பிள்ளையாரோடு சேர்ந்து திருவடி அடைந்த திருநாள். இந்த வைகாசி மூலம் என்று சொல்லுவது சைவத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடக்கூடியது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையாருடன் சேர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார் என்று 4 பெருமக்களும் 4 நாயன்மார்கள் ஒன்றாக திருவடிப்பேர் அடைந்தது இந்த நாளிலே. அதில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருமுறைகளுக்கெல்லாம் தேவாரங்களுக்கெல்லாம் பண்ணமைத்து யாழிலே பண்ணமைத்து மீட்ட ஒரு பெருமையுடையவர். எப்பொழுதும் கூடவே இருப்பார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எப்பொழுதும் ஞானசம்பந்த பிள்ளையார் கூடவே இருப்பார். அது மனைவி கூடவே, மனைவியோடு சென்று மதங்க சோலாமணியாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் எப்பொழுதுமே உடன் இருக்கக்கூடியவர்கள். அவருடைய சொந்த ஊர் என்று சொன்னால் ராஜேந்திர பட்டணம் என்று சொல்வார்கள், எருக்கத்தம்புலியூர். நம்முடைய விருதாச்சலம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலத்தில் இருந்து செயகொண்டம் செல்லக்கூடிய வழியிலே எருக்கத்தம்புலியூர் என்று சொல்லி அங்கு அவதரித்தவர் நாயனார். திருநீலகண்ட நாயனரை பற்றி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது திருநீலகண்டத்து பாணனார் கடியன் என்று சொல்லி போற்றுவார். அதாவது திருநீலகண்டர் என்பது நாயனருடைய இயல் பெயர், பாணனார் என்பது அவருடைய மரபினுடைய பெயர், திருமரபினுடைய பெயர். திருநீலகண்டத்து குயவனார் என்று சொல்லி திருநீலகண்ட குயவனார் முதல் நாயனார், 2வது நாயன்மாராக தனியடியார்களே முதலாமாக போற்றக்கூடிய நம்முடைய திருநீலகண்ட நாயனார். இவர் திருநீலகண்டத்து குயவனார். இவர் திருநீலகண்டத்து பாணனார் என்று சொல்லக்கூடியவர் என்று சொல்லி பிரித்துணர முடியும் என்று சொல்லி பிரித்துணர்வதன் பொருட்டு திருநீலகண்ட பாணனார் கடியன் என்று சொல்லி போற்றுகின்றார். வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகின்ற பொழுது தனை ஒப்பரும் எருக்கத்தம்பொலியூர் தகும் புகழோன் நினை ஒப்பரும் திருநீலகண்ட பெரும்பானனை நீள் சினை ஒப்பலர் பொழில் சண்பயர்கோன் செந்தமிழோடு இசை புனைய பரணருள் பெற்றனன் என்பர் இப்பூதலத்தே. அதாவது வகைநூலே தனை ஒப்பரும் எருக்கத்தம்பொலியூர் தரும் புகழோனர், தனக்கு ஒப்பில்லாத திரு எருக்கத்தம்பொலியூரில் அவதரித்த பெரிய புகழினை உடையவராகிய யாவரும் உயர்வாய் நினைக்க தகுந்த ஒப்பற்ற திருநீலகண்ட பெரும்பானனாரை, யாவரும் உயர்வாக நினைக்கக்கூடிய திருநீலகண்ட பெரும்பானனாரை நீண்ட கிளைகள் ஒத்து மலர்கின்ற சோலைகளை உடைய சீர்காழி அவர்களின் தலைவராகிய பிள்ளையாரின் செந்தமிழ் பதிகங்களுடனே பண் அமைய யாழில் வாசிக்க இந்த உலகில் சிவபெருமான் திருவருள் பெற்றவர் என்று அறிஞர்கள் கூறுவர் என்று சொல்லி சண்பயர்கோன் செந்தமிழோடு இசை முனைய பரணருள் பெற்றனன் என்பர் இப்பூதலத்தே என்று சொல்லி பன்னமைய ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரங்களை பதிகங்களை பன்னமைய யாழில் வாசிக்க இந்த உலகில் சிவபெருமான் திருவருள் பெற்றவர் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி சொல்ல ஞானசம்பந்த பெருமானோடு அவர் அந்த வழியாக வருகின்ற பொழுது அவர் எருக்கத்தம்புலியூர் வராங்க. நிவா நதிக்கரை வழியாக அந்த யாத்திரை வருகின்ற பொழுது எருக்கத்தம்புலியூர் வருகிறது. அங்கு சொல்றார், அடியேன் அவதரித்த பதி என்று சொல்லி
பிள்ளையாரிடத்திலே யாழ்ப்பாணர் சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஐயர் நீர் அவதரித்திடைப்பதை அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி சொல்றார். ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லி ஆருடைய பிள்ளையாரே அந்த பதியை பாராட்டி, ஏன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரித்த அந்த எருக்கத்தம்புலியூர் மாதவம் செய்தது என்று சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவாக்கின் மூலமாகவே போற்றக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர் நாயனார் என்று சொல்லி, அப்படி பரணருள் பெற்றவன். இவ்வாறு பிள்ளையாரர்களும் திருப்பதிகங்களை உடனிருந்த அப்போது யாழிலிடும் பேறு பெற வேண்டும் என்று பாணனார் பிள்ளையார்வால் வேண்டிக் கொண்டு அதற்கு அவர் இசைந்தருள பெற்றனர் என்று சொல்லி, பிள்ளையார் இசைந்தருளியதனையே பரணருள் பெற்றனன் என இன்று நம்பியாண்டார் நம்பிகள் வகுத்தனர் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா பிள்ளையார் இசைவு தெரிவித்ததை சிவபெருமானே அவருக்கு இசைவு தெரிவித்தது போல, என எனதுரை தனதுரையாக என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் இளம்பையங்கோட்டூர் தேவாரத்தில் சொல்றாருங்க. அதனால இறைவனே அதற்கு இசைவு தெரிவித்தது போல நமக்கு சொல்லப்படுகிறது. விரைநூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொண்ட புராணத்திலே முதல் திருப்பாடல், அவர் முதலாவதாக எருக்கத்தம்புலியூரில் இருந்து ஆலவாய் செல்லுகின்றார். ஆலவாயிலிருந்து ஆரூர் செல்லுகிறார். இந்த ரெண்டு இடத்துல அவர் எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கறது இந்த அவருடைய சரீரத்தில் வைத்து போற்றி இருக்கிறார். ரெண்டு இடங்கள்ல அவர் போய் வழிபாடு செய்யறார். அதற்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளையாரோடு வந்து சேருகிறார். ஆலவாய்க்கு செல்லுகின்ற பொழுதும் சரி, ஆரூர் செல்லுகின்ற பொழுதும் சரி, அவர் வந்து தனியா தான் போறார். அதான் சொல்றார், எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழிலிட்டு பரவுவார் செலும் ஜோநாட்டில் விருப்புரு தானமெல்லாம் பணிந்து போய் விலங்கு கூடல் பருப்பத சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். திரு ஆலவாய் போறார். எடுத்த முதல் பாட்டிலே வந்து ஆலவாய் செல்லுகிறார். நம்முடைய திருநெல்கண்ட யாழ்ப்பாணர் ஆலவாய் சென்று பெருமானை வழிபாடு செய்ய போறார். அதான் முதல் பாட்டிலே சொல்றார். திரு எருக்கத்தம்புலியூரிலே நிலை பெற்று வாழக்கூடிய திருநெல்கண்ட யாழ்ப்பாணர் இறைவருடைய பெருமைகளை சிறப்புடைய தகுந்த யாழிலிட்டு போற்றுபவர். அவர் வந்து இயற்கையாகவே இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் யாழிலை இட்டு பரவி போற்றக்கூடியவர் அவர். அப்படி போற்றுகின்ற பொழுது செழிப்புடைய சோழ நாட்டிலே விருப்பமிக்க பதிகள் எல்லாம் வணங்கி, சோழ நாடு தான் அவர் அவதரித்த சோழ நாடு, அப்படியே அங்க இருக்கக்கூடிய பதிகளை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நான்மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதியிலே மலை வில்லேந்து இறைவர் நிலைவரை எழுந்தருளியுள்ள ஆலவாயை பணிவதற்கு போறார். இப்ப ஆலவாய் வழிபாடு செய்வதற்கு போறாருங்க. ஆமா, பாணனார் சோழ நாட்டு பதிகளை வணங்கி மதுரையினை பணிந்து மீண்டும் திருவாரூரில் வந்து வணங்கி சீர்காழியினை சார்கின்ற வரையில் உள்ளது அவர் சரியத்தின். இதுதான் இந்த சரியத்தில் இருக்கக்கூடியது. இப்ப அவர் எங்கிருந்து போறார்? எருக்கத்தம்புலியூர்ல இருந்து பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு மதுரையம்பதி போறார். மதுரையம்பதியிலிருந்து மீண்டும் நம்முடைய திருவாரூர் போறார். திருவாரூரிலிருந்து அதற்கு பிறகுதான் சீர்காழி சென்று ஞானசம்பந்த பெருமானோட சேர போறார். இது வரைக்கும் தான் நமக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய இதுல வரக்கூடியது. இப்படி நாயனார் வந்து முற்பகுதியை சொல்லக்கூடியதான் இந்த இடம் என்று சொல்லி, அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே சென்று சேர்கின்ற வரைக்கும், திருவடி அடைகின்ற வரைக்கும் பிள்ளையார் கூடவே இருக்கிறார். பிள்ளையார் கூட போய் சேர்ந்தவர் மீண்டும் வந்து அவர் வெளியில வர்றதே இல்லை. பிள்ளையார் கூடவே இருக்கிறார், வேற எங்கும் போறதில்லை. இவர் பயன்படுத்திய யாழுக்கு பேரு சகோட யாழ் என்று சொல்லி, இது 16 நரம்புகளை உடையது என்று சொல்லி சொல்றாங்க. பேரு யாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ் என்று சொல்லி இவர் பயன்படுத்தியது சகோட யாழ் என்று சொல்வது 16 நரம்புகளை உடையது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி வந்து ஆலவாயிலை விரும்பி வீற்றிருந்து இறைவரது அந்த திருக்கோயில் வாயிலை சார்ந்து என உள்ள போக முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு விதி இருந்திருக்கிறது. பாணர் குலத்தை சார்ந்தவர் அந்த திருக்கோயிலுக்கு முன்பாக நின்று அவர் பாடுகிறார். அதான் சொல்லார், திருக்கோயிலின் முன்பாக வாயிலை அடைந்து நின்று ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்றுன்னு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த வாயிலிலே நின்று பாடுகின்றார். அப்படியே அந்த கருவியினுடைய நரம்புகளை எல்லாம் முறுக்கி பண்கள் பலவற்றிலும் அக்காலத்துக்கு செய்த பண்ணிலே வர நரம்புகளை, அதாவது ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு பண், காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு ஒரு பண், அதற்கு பிறகு ஒரு பண், மாலை நேரத்தில் ஒரு பண், மதியம் ஒரு பண், இப்படி ஒவ்வொரு காலத்திற்கு தகுந்த பண் இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி அந்த பண்ணிலே பாடுகிறார். அப்படி பாடுகின்ற பொழுது
மனமூட்டி அந்த கூந்தலையுடைய நீண்ட கூந்தலுடைய உமையம்மையாரை ஒரு பாகத்திலுடைய இறைவருடைய இசை கீதங்களை யாழிலே இட்டார். பெருமானுடைய இசை கீதங்களை எல்லாம் அப்படி யாழிலே இட்டு வாசிக்கிறார். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் அந்த யாழிலே இட்டு வாசிக்கின்றார். அப்படி வாசிக்கின்ற பொழுது ஆலவாய் பெருமான் தொண்டர்களுக்கெல்லாம் கனவுல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அவரை உள்ளே அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது வரைக்கும் அவர் வெளியில இருந்து தான் பாடுறாரு. இப்ப சொல்றார், மற்ற கருவி பாடல் மதுரை நீடால வாயில் கொற்றவன் திருவுள்ளத்து கொண்டுதன் தொண்டர்க்கெல்லாம் அற்றைனார் கனவில் ஏவ அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கார். சாமி சொல்றாருங்க, எல்லாம் அடியாருடைய கனவுல தொண்டர்களுடைய கனவுல எல்லாம் போய் சொல்றார். என இவர் வாயிலே நின்று பாடியது பெருமானுடைய திருச்செவிக்கு செல்லுகிறது. பெருமான் அவர் உள்ள அழைக்கிறார். இப்போ அதான் மற்றவர் கருவி பாடலர், மற்ற அவரது அந்த பாணனாரது யாழ் கருவியில் இடப்பட்ட பாடலினை மதுரையில் நீடுகின்ற திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள சவுந்தர பாண்டியராகிய அரசர் தமது திருவுள்ளத்து கொண்டருளி பெருமானுடைய திருச்செவியில் போய் சேருகிறது. அவர் திருவுள்ளத்து கொண்டு அற்றை நாள் கனவிலே அருட்பெரும் பாணனாரை தொண்டர்கள் அடியாருடைய கனவுல போய் சொல்றார். சாமி தோன்றி ஏவியபடியினாலே அந்த அடியார்கள் எல்லாரும் வந்து சிவநிலை பெற்ற பெரும் பாணனாரை பகைவர்கள் புறங்களை அளித்த இறைவரது திருமுன்பிலே கொண்டு புகுந்தனர். பாருங்க, பகைவர்களை எல்லாம் அழித்த இறைவனுடைய முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. மற்றவர் அப்படின்னா உட்புகுந்து முன்பு பாட வேண்டிய நிலையிலிருந்தும் அவர் உள்ள போய் பாடக்கூடிய எல்லா தகுதியில் இருந்தும் அந்த காலத்தினுடைய கட்டாயம் அவர் வந்து அப்படி வெளியில இருந்து பாடுகிறார். ஞானசம்பந்த பெருமானும் சீர்காழியில நம்முடைய யாழ்ப்பாணர் பின்புறமாக வந்துதான் பாடினார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி அவ்வாறு இல்லாத புறவாயில் நின்று பாடியவர் என்று குறிப்புடன் நின்றது என்று சொல்லி கருவி பாடல் யாழ் பாட்டு என்று சொல்லி சொல்றாரு. அப்படி ஏவ திருமுன்பு கொண்டு நாயன்மார்கள் காலத்தில் சாதி முறை இருந்ததென்றும் அதனை போக்கும் அன்பு நெறியில் அவர்கள் ஒழுகினர் என்றும் பாணர் மரபினர் கோயிலுக்குள் செல்லல் ஆகாது என்று பொல்லா விதியை உடைக்க இங்கு ஆண்டவன் பற்றினார் திருவுள்ளம் பற்றினார் என்று இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படல. திருக்கோயில் தீண்டாமை பாராட்டுவோர் ஆண்டவன் இதெல்லாம் நமக்கு இல்ல. இப்ப என்னன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாணரை திருமுன்கொணரை இறைவர் தொண்டர்க்கெல்லாம் கனவில் ஏவினார என்று அவர் மரபை சார்ந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்ல. அப்படி அல்ல. அதாவது சாதி வரம்புகள் யாருக்கு இல்ல அப்படின்னா அடியார்களுக்கு இல்ல. திருநீலகண்ட யாழ்ப்பாணரைத்தான் உள்ள வர சொன்னாரே ஒழிய அந்த மரபை சார்ந்த எல்லாரையும் சாமி உள்ள வர சொல்லல. அதனால அந்த மாதிரி சாதியை வைத்தெல்லாம் நாம் இங்க பேசுவது இல்லை. அவரே தான் போகாம இருந்தார், அவர் யாரையும் போக வேண்டாம்னு தடுக்கல. ஆனா இறைவன் வந்து அவர் உள்ள அழைத்து கொண்டு போறார் என்று சொல்லி இப்படி எல்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. திருநாளை போவார் நாயனாரை மட்டில் எரியன்கண் மாய, அதே மாதிரி திருநாளை போவாரும் அவர் யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்ல, அவரே தான் இருந்தாரு. அப்புறம் அந்தனருடைய கனவிலே சென்று பெருமான் சொல்ல அவர்கள் வந்து ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு சென்று தீ முட்டி அதிலே புகுந்து பெருமான் திருவடி அடைகிறார். இவையெல்லாம் ஈண்டு யாழ் பெரும்பாணனாரை அவரது தன்மை பற்றி முன்பு ஆளுடைய பிள்ளையார் சீர்காழி பதியில் புறத்திரு முண்டினுள் அழைத்து சென்று அங்கு நின்று யாழையற்ற அருள் புரிந்தருளினர். பின்னாடி போய்தான் அவர் யாழ் மீட்டிருக்கிறார் சீர்காழியில. திரு ஆலவாயினும் பாணனார் தாம் கோயில் வாயில் நின்று யாழையற்றினர். இறைவர் ஏவ தொண்டர்கள் அவரை திருமுன்பு கொண்டு புக்கனர். பின்னர் திருவாரூரில் கோயில் வாயில் முன் அடைந்து யாழியற்ற பாட வடதிசையில் வேறு வகுத்து வடதிசையில வேறு வழியாக வந்துதான் திருவாரூர்ல வந்து அவர் யாழிசைக்கிறார். அதனால வந்து இது என்னன்னா, இந்த நுட்பங்கள் எல்லாம் நாம் ஆராயத்தக்கன் என்று சொல்லி சொல்லார் சிவகுணி ஐயா. இங்கும் உட்புக்கது இறைவர் பணியாம் என்று தமக்கு மெய்யுணர்தலாலே பாணனார் திருமுன்பிருந்து பாடினர் என்று சொல்லி அது இறைவனுடைய திருவருளாகத்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய இதுக்கெல்லாம் நம்ம வியாக்கியானம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாறு போல நமக்கு பிராணம் போகும். அதனால நம்ம அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி சொல்றார். அப்படி அவர் அங்கிருந்து இறைவருடைய திருமுன்பு செல்லுகிறார். திருமுன்பு சென்று அங்க பாடுறாருங்க. அப்படி அடியார் முன் கூறியவாறு கொண்டு திருமுன்பு புகுந்த போது அப்படியே என்னன்னா ஒன்றிய ஒரு உணர்வோடு உண்மை புலப்பட யாழ்ப்பாணரும் வேதங்களை பாட வல்லரை ஆலவாய் பெருமானுடைய திருமுன்பு இருந்து கொண்டு பாடுறார். எப்படி பாடுறார் அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடுறார். என்ன பெருமைகளை பாடினார் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றார்.
திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியனை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியற்கு அரியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் பரிவினால் பாடக் கேட்டு பரமனார் அருளினாலே. பாருங்க என்னவெல்லாம் பாடியிருக்கார் பாருங்க. யாழ்ல வச்சு எத்தனை பாடியிருக்கார், என்னெல்லாம் பாடியிருக்கிறார்னா பெருமானுடைய திரிபுரங்களை எரித்த செயல். முப்புறங்களை எரித்தார் இல்லையா, அசுரர்களை முப்புறங்களை எரித்தது. அதன் பொருட்டு தேரின் மீது நின்று தன்மையினை, முப்புறங்களை எரித்து தேர் மீது நின்று பெருமான் அந்த நின்ற தன்மையை சொல்ல பாடியிருக்கிறார். யானையை உரித்த வரலாறு, திருவள்ளுவூரிலே யானையை அழித்து உரி போர்த்ததை எல்லாம் சொல்றார். மன்மதனை காய்ந்தது. அப்புறம் திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் அரிதற்கு அரியராயன வரலாறு. திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியல, அவர் அன்போடு பெருமானை வழிபாடு செய்யல, ஆணவத்தோடு தேடினார்கள், காண முடியல, அதை பாடியிருக்கிறார். ஆனாலும் அடியவர்களுக்கு எளியராயுள்ள ஆற்றினையும், அடியார்களுக்கு சாமி எடிவந்த பிரான். எப்படியெல்லாம் பெருமான் வந்து நம்பிகளுக்காக அவர் ஒரே இரவுல 2 பொழுது 2 முறை தூது சென்றது, நம்பிகளுக்காக இறந்து கொண்டு வந்து கொடுத்தது. அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு கட்டமுது கொண்டு வந்து கொடுத்தது. இப்படியெல்லாம் பல அருட்செயல்கள் இருக்கு. இப்படி அடியார்களுக்கு எளியராயுள்ள ஆற்றினையும் அன்பினாலே பாட கேட்டு இறைவனாரது திருவருளினாலே அடியார்களுக்கு அவர் செய்த அந்த அற்புதங்களை எல்லாம் யாழியற்றி பாடுகிறார். திரிபுரம் எடுத்த வரலாறை பாடுகிறார். ஆமா, நமக்கு திருவாசகத்திலே திருப்புருஷனத்தில் வருதுங்க. அயந்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழையடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று ஆடி நாதற்கு பொற்சுன்னம் இடித்து நாமே என்று சொல்லி நமக்கு திருவாசகத்தில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி அப்படியே அந்த இறைவனுடைய அருட்செயல்களை எல்லாம் சொல்றாரு. அடியாருக்கு எளிவந்த தன்மையை சொல்றாரு. இறைவர் செய்த அரும்பெரும் வீரங்கள் எல்லாம் அவர் அடியவருக்கு எளிவந்த அருளையே உட்பொருளாக உடையது. பெருமான் தான் அதான் ஒரு பெரியதுங்க. அடியார்களுக்கு எளிவந்த பிரான் தேவர். அதாவது என்ன சொல்லாருங்க, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயேனுக்கு அருளினை போற்றி. குதிரை சேவனாக வந்து பெருமான் அருள் செய்தான், மண் சுமந்து பெருமான் பிறம்புடிப்பட்டான். இதெல்லாம் அடியார்களுக்காக. ஆனா தேவர்களுக்கு வந்து கனவுல கூட அவர்கள் காண முடியாது என்று சொல்றார். அடியார்களுக்காக சாமி என்ன வேணாலும் செய்வார். அதான் சொல்றார், அடியவர்க்கு எளியவாறும் என்று சொல்றார். அந்த அப்படியெல்லாம் இறைவனை அந்த யாழிலே வைத்து போற்றுகின்றார். அந்தரத்து எழுந்த ஓசை அன்பெனில் பாணர் பாடும் சந்தையால் தரையில் சேதம் தாக்கில் வீ கலியும் என்று சுந்தர பலகை முன்னீரீடு என தொண்டரிட்டார் செந்தமிழ் பாணாரும் திருவருள் பெற்று சேர்ந்தார். இப்ப அவர் பாடியது இறைவனுடைய திருச்செவிக்கு போய் கேட்டுச்சு. அப்படி கேட்ட உடனே ஒரு ஓசை கேட்குது ஆகாயத்திலிருந்து. பெருமானுடைய திருவருள் ஓசை கேட்கிறது. என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்தில் எழுந்த ஓசையானது அன்பினாலே பாணனார் பாடுகின்ற சந்தத்தினை உடைய யாழானது. அந்த யாழ் இருக்கு இல்லையா, அந்த யாழ்ல தானே பாடுறாரு. நல்ல சந்தமுடைய யாழ் அது. அந்த யாழ் தரையில வச்சா அந்த அந்த தரையில இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி, அதனால யாழ் நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஓசை போயிருமா. அதனால பொற்பலகை இட சொல்றாரு சாமி. அதான் இந்த இடத்துல சொல்றாருங்க, தரையில் உள்ள சீதம் தாக்கினால் நரம்புகளின் இறுக்கம் சிதையும் ஆதலின் அழகிய பலகையினை முன்னர் நீங்கள் இடுங்கள் என்று கூற தொண்டர்கள் அவ்வாறே பலகையிட்டார்கள். செந்தமிழ் பாணனாரும் திருவருளை பெற்று அதனில் இருந்தனர். பாருங்க, இப்ப பலகையிட்டு பலகை மேல் அமர்ந்து அவர் வந்து அந்த யாழை வைத்து அங்கிருந்து அவர் வந்து பாட போறார் என்று சொல்லி பெருமானுடைய திருவருள் கருணை. அதெல்லாம் அந்தரம்னா வானத்திலிருந்து ஓசை கேட்கிறது என்று, சந்தையால்னா இசையநூல் விதிப்படியுடைய பக்குவமுடைய மரத்தினால் அமைந்த யாழ். அது எந்த மரத்தால செய்யணுமோ அந்த மரத்தால செய்திருக்கிறார்கள். தரையில் சீதம் தாக்கில் வீக்கலியும் என்று சொல்லி தரையினுடைய குளிர்ச்சி பட்டா அந்த இது நரம்புகளுடைய இதெல்லாம் போயிடும் என்று சொல்லி சொல்றார். சுந்தர பலகைனா பொற்பலகைங்க, அப்படியே பொன்னாலான பலகையிட்டு சொல்றார். தாரம் வைத்தது பாணர்க்கு அருளுடே என்று சொல்லி பிள்ளையார் தேவாரம். திருவிய மகத்தினுள்ளும் திருநீலகண்ட பாணர்க்கு அருளிய தினமும் போற்றி என்று சொல்லி ஆசிரியர் பின்னாடி சொல்றாருங்க. திருவிய மகத்தினுள்ளும்
திருநீலகண்டப்பாணருக்கு அருளிய திறமும் போற்றி என்று சொல்லப்பட்டிருக்கு. செந்தமிழ் பாணனார் அப்படின்னார், ரொம்ப முக்கியங்க. செந்தமிழ் பாடல்களை கருவியிலும் கண்டத்திலும் பாடும் பாணனார். தமிழ் பாடல்களை அன்று ஏனைய மொழி பாடல்களை யாழியற்றும் நிலை தமிழ்நாட்டில் அந்நாள் வரை வழக்கில் இல்லை என்பது கருதப்படும். தமிழ் பாடல், அது செந்தமிழ் பாணர் என்று சொல்லி தமிழ் பாடல்களை மட்டும் அதில் பாடுறார். அப்படி இருந்து இப்ப என்ன செய்யறாருன்னா, மதுரை எம்பதியில இப்படி பல காலம் இருந்து பெருமானை யாழிலை மீட்டி பாடுகிறார். அதற்கு திருவாரூர் போறார். அடுத்தது திருவாரூர். தமனிய பலகை ஏறி தந்தெறி கருவி வாசித்து உமையொரு பாகர்வன்மை உலகலாம் அறிய ஏத்தி இமையவர் போற்ற ஏகி என்னில் தானங்கள் கும்பிட்டு அமரர் நாடானாதே ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார். பாருங்க, திருவாரூர் போயிட்டார். திருவாரூர் போறார். அது எப்படி சொல்றாருன்னா, அப்படி தமனிய பலகை ஏந்தி பொற்பலகையின் மேல் ஏறி இருந்து யாழினை வாசித்து உமையம்மை ஒரு பாகத்திலுடைய இறைவரது வல்லன்மையை உலகெல்லாம் அறியும்படிக்கும் ஏத்தி போற்றும் படிக்கும். அப்படி தேவர்களும் ஏத்தங்கு நின்றும் சென்று அளவற்ற பதிகளை எல்லாம் கும்பிட்டு சென்று தேவருலகத்தின் ஆட்சி விட்டு வந்து திருவாரூரனை ஆட்சி புரிகின்ற தியாகேச பெருமான் எழுந்தலே திருவாரூரை சேர்ந்தனர். அவர் எங்க இருந்தார்னா, அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்ட ஐராவனமேன்னு தேவாரம் சொல்லுதுங்க. அப்படின்னா முதல்ல தேவலோகத்தில் இந்திரலோகத்தில் இருந்தார். இந்திரன்லாம் இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருந்தார். இந்திரன் தேவலோகத்தில் கொண்டே சாமியை வச்சுட்டான். பார்க்கடல் இருந்த சாமிய இந்திரலோகத்தில் கொண்டே வச்சுட்டான். அதற்கு பிறகு அங்கிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி தான் நமக்கு திருவாரூர்ல கொண்டு வந்து வைத்தது. கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட ஐராவனமே என்று சொல்லி, அமரர் நாடாளது தியாகேசர் இந்திரனால் தேவருலகில் கொண்டு வைக்கப்பட்டு அங்கு அமரர்களால் வழிபடப்பட்டிருந்த நிலையினை விட்டு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அருளி அவர் மூலம் இந்த நில உலகில் திருவாரூரில் எழுந்தருளியுள்ள வரலாற்று குறிப்பு கந்தபுராணம் பார்க்கன்னு சொல்லி நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கார். இப்படி எல்லாம் அவர் அங்கு திருவாரூர் செல்லுகிறார். திருவாரூர்ல பெருமான் வந்து அவருக்கு வடதிசையிலே உள்ள போறார். கோயில் வாயில் முன்னின்று கூற்றம் செற்ற பெருந்திரளும் தாயின் நல்ல பெருங்கரனை அடியார் கழிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் தொடுத்தங்கு இட்டு பாட கேட்டு அங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார். அங்க என்ன, இங்க வந்து இறைவனுடைய பெருமைகளை மட்டும் பாடினாரு. அப்புறம் அடியார்களுக்கு எளிவந்த தன்மை பாடினாரு. இங்கேயும் அதே மாதிரி அடியார்களுக்கு அளிக்கும் தன்னழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா திருவாரூர் என்னன்னா அடியார்களுக்கு சிறப்பு மிக்க பதி திருவாரூருங்க. ஆமா, அப்படிதான் அண்டர் நாயகர் திருப்படி தொண்டர் போற்றும் அண்டர் நாயகர் தொண்டனார் அமரர் பணியம் அணியாரூர் என்று சொல்லி தேவர்கள் எல்லாம் வந்து அடியார்களை வணங்குறதுக்கு வருவாங்க. தொண்டர்மிடைய தேவர் ஒதுங்க தொண்டர் மிடையும் செல்வ திருவாரூர் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்படி அவ்வளவு சிறப்புடையது திருவாரூர். அடியாருடைய பெருமைகளை அங்கு யாழிலே மீட்டு பாடுகிறார். கோயில் வாயில் முன்னின்று கூற்றம் செற்ற பெருந்தரலும் தாயின் நல்ல பெருங்கரனை அடியார் கழிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் தொடுத்தங்கு இட்டுப்பாட கேட்டங்கன் வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப புகுந்து வணங்கினார் அப்படின்னு. திருக்கோயில் திருவாயில் முன்னே சேர்ந்து கூற்றுவனை உதைத்து உருட்டிய பெரிய வன்மையனையும், கூற்றுவனை உதைத்தது அடியாருக்காகத்தானே இல்லைங்களா? கூற்றுவனை உதைத்தது அடியாருக்காக பாடியதுதான், அடியாருக்காக செய்ததுதான் இல்லைங்களா? அப்படி கூற்றுவனை உதைத்து உருட்டிய பெரிய வன்மையனையும் தாயினும் நலமிக்க பெருங்கரணியனை அடியார்களுக்கு அளிக்கின்ற குளிர்ந்த பேரர் திறத்தினையும். பெருமான் எப்படின்னா தாயினும் நல்ல தயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆமா, மெய்த்தாயினும் இணையானை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இல்லையா? மெய்த்தாய், அந்த உடம்பு கொடுத்த அம்மாவிட சிறந்த தாயார்னா சிவபெருமான் தான். அதான் சொல்றாரு, தாயினும் நல்ல பெருங்கருணை தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்ப்பார்கள் சொல்லி நமக்கு நம்முடைய தேவாரத்துல, நமக்கு திரிகோணமல தேவாரத்துல சொல்றார். ஆமா, அப்படி பேரர் திறத்தினையும் பொருந்தி யாழ் கருவியிலே அமைத்து அங்கு பொருந்தி பாட அதனை கேட்டருளி அங்கு வடதிசையில் பாணனாருக்கு என்று வேறு வாயிலை வகுத்து அருள அதன் வழியே உள்ளே புகுந்து வணங்கினார். பாருங்க, அங்க கூட இதெல்லாம் இறைவனுடைய திருவருள் தான். நம்ம அதை வந்து பகுத்து ஆராய்ந்தெல்லாம் பார்க்க கூடாது. பாடுறாரு, அந்த இசையை கேட்டு சாமி வடதிசையில தான் வர சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு மீறி ஒன்னும் செய்ய முடியாது. ஆமா, ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டார் ஞானசம்பந்த பெருமான். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அங்க வந்து
நேரா வர சொல்லி பொற்பலகை இட்டார். இங்க வந்து வடதிசையில வாயில் அமைத்து கொடுத்தார். இதையெல்லாம் வைத்துக் கொண்டு சீர்காழியில நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சார்னா அவருக்கு பின்புற வழியாக அவரை அழைத்து பாட சொன்னார். இப்படி எல்லாம் நமக்கு அருள் செய்யப்பட்டிருக்கு. அங்க ஆரூர் பெருமானுடைய திருவருள், அங்க வந்து ஆலவாய் பெருமானுடைய திருவருள், இங்க ஆரூர் பெருமானுடைய திருவருள். ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரி இறைவனுடைய திருவருள் இருக்கும். அதான் சொல்ற. முன்னாடி வந்து உள்ளே புகுந்து வணங்கினார் என்று சொல்ற. தாயினும் நல்ல என்று சொல்லி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துனர். அது மாதிரி தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்லி தன்னலினை இறைவர் செய்யும் செற்றம் போன்ற செருகின்ற செயலும் அலிய எனப்படும். அதாவது அப்படி பெருமானுடைய கருணை, அது அறக்கருணை மரக்கருணை என்று சொல்லுவாங்க. ஆமா, அங்கன் பாணனாருக்கு அருள் புரியும் அதன் பொருட்டு திரு ஆலவாயில் அடியாருக்கு அருளி உட்புகச் செய்தமை போல அங்கன் வடதிசையில் வேறு வாயில் வகுத்து அருளினர். வேறு வாயில் வகுத்து வடதிசையிலிருந்து வர சொல்லியிருக்கிறார். இவ்வாறு ஒருவருக்கு இருவேறு விதம்பட விதித்தருளை என்னையோ எனின் திரு ஆலவாய் உச்சிக்கு மேல் 12 அங்குலம் உயர்ந்த பதியாயும் அங்கு இறைவர் மா பாதகன் தீர்த்தது பன்றிக் குட்டிகளுக்கு அருளியது முதலிய திரு விடையாள்களை இயற்றிய பதியாயும் உள்ளது. திருவாரூர் இறைவர் அரசருக்கு அருள் புரிந்து உலகுக்கு அறநெறி வகுத்து அமரும் பதியாகும் என்பதை முதலியவற்றை ஈண்டு கருதலாம் போலும். இணைய வகை அறநெறியில் எண்ணிறந்தோருக்கு அருள் புரிந்து முனைவர் அவர் எழுந்தருள பெற்றுடைய மூதூர் என்று சொல்லி நகர சிறப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இறைவனுடைய திருவருள் ஆணையை நம்ம வந்து அளந்து பார்க்க கூடாது என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, திரு ஆலவாயின் இறைவரது அருளிப்பாட்டனையும் தெரிந்த பின்னரே சீர்காழியில், அதாவது இந்த அருளிப்பாடு இப்ப திருவாரூர்ல இறைவன் செய்த அருள், ஆலவாயில் சிவபெருமான் செய்த அருள் ரெண்டையும் பார்த்து தான் சீர்காழியில் ஆருடைய பிள்ளையார் பாணனாரை புறத்திருமுன்றிலில் கொடுவுக்கு கும்பிடுவித்து யாழ் உங்கள் இறைவருக்கு இயற்றும் என்று சொல்லி சொல்றாரு. பின்னாடி வழியாக வந்து யாழ் இயற்றுங்கள் என்று சொல்லி இகுது என்னையோ எனின் முன்னர் கூறியவை ஆண்டவரின் அருளிப்பாடுகள் பெண்ணையது ஆண்டவனது ஆணை மொழியாகிய வேத ஆகமங்களின் வழியினை கை கொண்டு உலகை வெளிப்படுத்த வந்தருடைய கடப்பாட்டுடைய ஆச்சாரியன் செயல். பாருங்க, முதல்ல ரெண்டும் சொன்னது ஆண்டவனுடைய செயல். இங்க ஞானசம்பந்த பெருமான் சொல்றது அந்த ஆண்டவனுடைய ஆணை மொழியாகிய வேத ஆகமங்களினுடைய வழியை கை கொண்டு உலகை வெளிப்படுத்த வந்தருடைய ஆச்சாரியருடைய செயல் அப்படிங்கிறார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். அதை மீற முடியாது. ஞானசம்பந்த பெருமான் இறைவன் சொன்ன ஆகமங்கள் வழி வேதங்கள் வழி மக்களை நம்மை வந்து வழிநடத்துவது ஆச்சாரியருடைய கடமை. அதனால அதை செய்தார் என்று சொல்லி இந்த வடதிசை வாயிலின் அடையாளங்கள் இன்றும் காண உள்ளன. திருவாரூர்ல யாழ்ப்பாணர் வந்து உள்ளே வந்த அந்த வடதிசை வாயில் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய அடியார்களை பத்தி சொல்றாரு பாருங்க. மூலத்தானத்து எழுந்தருளி இருந்த முதல்வன் தனை வணங்கி சாலக்காலம் அங்கிருந்து தம்பிராந்தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூரின்றும் போய் ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி, அதாவது மூலத்தானத்து எழுந்தருளி திருமூலத்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானை இறைவரை வணங்கி மிகுந்த காலம் அங்கிருந்து இறைவரது திருவருள் விடைபெற்று சீலமுடைய அடியார்கள் நீங்காமல் வாழ்கின்ற திருவாரூர் என்றும் போய் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூரம். நல்ல அடியார்கள் திருவாரூர் போனா அங்கிருந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறார். ஆமா, சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர் அப்படின்னாருங்க. ஆமா, அப்படின்னா தேவாசிரியர்கள் இருக்கக்கூடிய மெய்யடியார்கள் சொல்றாருங்க. தேவாசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த சீவன் முக்த அடியார்கள் இங்கு இவர்க்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமதால் பரவி சென்றார் அப்படின்னார். இவருக்கு அடியேனாக பண்ணும் நாள். சிவசாமி பார்க்க போறவர் என்ன நினைச்சிட்டு போறாருன்னு சுந்தரரு, இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் என்னைக்கு சாமி அடியாராகிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறாரு. சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர் என்று போய் ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமர்ந்தானும் பல வணங்கி அங்கிருந்து மீண்டும் பல தலங்களை வழிபாடு செய்வதற்காக போறாருங்க. மூலத்தானத்து வணங்கி புகுந்து வணங்கினார் என்று சொல்லி அத்திருக்கோயில் திருமூலத்தானத்தில் புற்றிடம் கொண்ட இறைவர் திருமுன் வணங்கினர் என்று அந்த இடத்தை கூறியவாறு சீலத்தார்கள் தேவாசிரியர் உள்ள மெய்யடியார்கள் முக்தி பெறும் தகுதியர்களாய திருவாரூர் பிறந்தார்கள் என்றுமாம் என்று சொல்லி சொல்றார். அதற்கு பிறகு பல தானங்களை வழிபாடு செய்து கொண்டு போகிறார். அதற்கு பிறகு அப்படி கடலால் சூழப்பட்ட திருத்தோணியிலே விரும்பி எழுந்தல் இறைவரது திருவள்ளினாலே யாழு செய்யும் இனிய மொழியாய் உமையம்மையார் ஞானமுது உண்டா அருளிய ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த அந்த சீர்காழி போய் சேர்றார்.
ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழி போய் சேர்றார். இப்பதான் ஞானசம்பந்த பெருமானோட போய் சேர்றார். ஆலி சூலும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியாலுமை ஞான மூட்ட உண்ட எம்பெருமான் காலி நாடன் கவுனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழி மறையவர் புகழியனில் வந்தார் சந்த யாழ்ப்பாணர். அவர் திருவடியை வணங்குறதுக்கு வர்றார். அவரோடு சேர்ந்து அவர் பாடலுக்கு யாழ் இசைக்கணும் நல்லா வரல. முதல்ல எதுக்கு வர்றாரு? ஞானசம்பந்த பெருமான் காளிநாடன் கவனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு அப்படின்னார். முதல்ல அவர் திருவடியை வணங்க வர்றார். அதற்கு பிறகு அவர் சொல்றாரு யாழ் இசைக்க சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர் இசைக்க போறார். இப்ப அங்க வந்துட்டார். திரு ஆலவாயில் இருந்து திருவாரூர் வந்து திருவாரூரில் இருந்து ஆளுடைய பிள்ளையாருடைய திருவடியை வணங்குதல் பொறுத்துட்டு இப்ப மறைவர்கள் வாழக்கூடிய புகழி என்று சொல்லக்கூடிய இந்த சீர்காழிக்கு வந்துட்டார். ஞானம் உண்டார் கேட்டருளி. இப்பதான் ஞானசம்பந்த பெருமான்கிட்ட செய்தி போகுது, யாழ்ப்பாணர் அங்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசை யாழ் பெரும்பானற்கானபடியால் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் பாடும் மேன்மை பதிகத்து இசையால் இடப்பெற்று உடனே மேவியபின் பாணல் கலத்தார் பெருமணத்தின் உடனே பரமதால் அடைந்தார். எல்லாத்தையும் ஒரே பாட்டில் சொல்லி போட்டார். வந்து சேர்ந்ததிலிருந்து திருவடி அடைகிற வரைக்கும் சொல்லி போட்டார். ஆமா, ஞானம் உண்டார் ஞானசம்பந்த பெருமானுக்கு செய்தி போகுது, யாழ்ப்பாணர் இங்க வந்திருக்கிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சீர்காழிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி போகுது. அதை கேட்ட உடனேயே நல்ல இசையனையுடைய யாழ் பெரும்பானனாருக்கு ஏற்றபடியினால் சிறப்பு செய்து விரும்பி உரையும் நாளில் அந்த பிள்ளையார் பாடி அருள்கின்ற மேன்மையுடைய திருப்பதிகத்தினை யாழில் இட்டு வாசிக்கும் பேறு பெற்று அவருடனே கூட உறைந்திருந்தபின் அப்படின்னார். அப்படி நீண்ட நாட்கள் அவரு கூட இப்ப உள்ள போய் சேர்ந்தவர் மீண்டும் வெளியில வர்றதே இல்லை, திருவடி அடைகின்ற வரைக்கும் வர்றதில்லை. அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த நல்லூர் பெருமானத்திலே சென்று ஆச்சார்புர திருமணத்திலே கலந்து கொண்டு பெருமான் திருவடி அடைய போறார். அந்த திருவடி அடைகின்றார் என்று சொல்லி இதுல இடையில வந்து ஒரு இடம் வருது. எப்படின்னா, ஞானசம்பந்த பெருமானோடு சேர்ந்து பல தலங்கள் யாழிசைத்து செல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவருடைய தாயாருடைய ஊர் தர்மபுரம். தர்மபுரம் என்று சொல்லுவது அந்த தர்மபுரம் அங்க வந்து தாயார் பிறப்பிடமாக இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் எல்லாரும் வந்து அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானையும் யாழ்ப்பாணரையும் எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற பொழுது யாழ்ப்பாணர் சொல்றார், பிள்ளையார் அருளி செய்த அந்த பதிகத்தை யாம் யாழினால் பயிற்றும் பேரு அருளி செய்தார். எனக்கு பெரிய பெரும் பேரு, ஞானசம்பந்த பெருமான் பாடக்கூடிய திருப்பதிகளை இந்த யாழிலே வாசிக்கக்கூடிய ஒரு பெரும் பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமை அவ்வளவு அறிந்தார்கள் இல்லை அவர்கள். அதனால அவங்க என்ன சொல்லி போடுறாங்க அப்படின்னா சொல்றாங்க, கிளைஞரும் மற்றது கேட்டு கெடுவதிரு பதிகத்தில் கிளர்ந்த ஓசை அளவு வேற கருவியல் அமைத்து ஏற்றும் அதனாலே அகிலம் எல்லாம் வளர இசை நிகழ்வதென விளம்புதலும். நீங்க யாழ்ல வைத்து இசைப்பதனாலதான் அந்த பதிகம் எல்லாம் உலகம் எல்லாம் சிறந்து விளங்கியதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனேயே புகழி மன்னர் பாதம் உலம் நடுங்கி பணிந்து அப்படியே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அப்படியே உயிரே போயிடுச்சு. அப்படி பதைத்து போறார். இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் போய் விழுந்து வணங்குறார். அப்படி விழுந்து வணங்கி திருநீலகண்ட பெருமான் உணர்த்துகின்றார், அழகில் திருப்பதிகை அளவுபடாவாக இவர்கள் அன்றியையும் உலகில் உள்ளோரும் தெரிந்தங்கு உண்மையனை அறிந்து உணர்த்தும் பண்பால். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க சாமி. அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, யாழில் அடங்காத ஒரு திருப்பதிகத்தை நீங்கள் எனக்கு பாட வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாணர் தான் கேட்கிறார். அப்படி யாழ்ப்பாணர் கேட்கின்ற பொழுது மாதர்மடப்படி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்க பாடுறார். அந்த திருப்பதிகத்தை மாதர் மடப்பிடி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை பாடுகின்ற பொழுது கருவி அந்த முன்பு போல யாழிலே மீட்டு அதை இசைக்க முடியல. அப்படி இசைக்காததுனால அத திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன செய்யறார் அப்படின்னா, திருநீலகண்ட இசை பெரும்பானர் அதனை விட்டு மெய்ப்பயம் பரிவு முறை பிள்ளையார்களை வீழ்ந்து எழுந்து நோக்கி அப்படியே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி, இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத்தை இசை யாழில் ஏற்பன் என்ன செப்பிய இது இந்த கருவியை நான் தொடுதல் என்றோ என்று, இனிமேல் நான் அந்த கருவியை தொடமாட்டேன், இந்த யாழை நான் இனிமேல் மீட்டுவது இல்லை என்று சொல்லி அந்த யாழை அவர் முறிப்பதற்காக
ஓங்குகின்றார். அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் தடுத்து, ஐயரே, உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய கருவியினை தாரும் என வாங்கிக் கொண்டு அப்படி அந்த யாழை அவர் வாங்கிக் கொள்ளுகிறார். அவனி செய்த பாக்கியத்தின் மெய்வடிவாம் பலராவாயர் பணித்து அருளுகின்றார். அப்படியே அந்த கருவியை அவர் வாங்கிக் கொண்டு, ஐயர் நீர், இப்ப ஐயர் சொல்றார். ஏற்கனவே ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்ததுன்னு சொன்னார். இப்ப ஐயர் நீர் யாழ் இதனை முறிக்குமது என் ஆளுடைய உடனே கூட செய்ய சடையார் அருளி திருவருளின் பெருமையெல்லாம் தெரிய நம்பால் எய்தியை கருவினில் அளவு விடுமோ நந்தம் இயல்புக்கேற்ப வையகத்தோர் அறிவுற இக்கருவி அளவையின் இயற்றல் வழக்கே என்று சொல்லி இதை நீங்க முறிக்க கூடாது என்று சொல்லி அப்படியே திருவருளின் பெருமையெல்லாம், இறைவனுடைய திருவருளின் பெருமையெல்லாம் நீங்கள் யாழிலே வைத்து அளவுபட நீங்கள் இசைக்க வேண்டும் என்று சொல்லி, சிந்தையால் அளவுபடா இசைப்பெருமை செயலளவில் எய்துமோ நீர் இந்த யாழினை கொண்டே இறைவர் திருப்பதிகை செய்தனில் எய்த வந்தவாறே பாடி வாசிப்பீர். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் யாம் பாட நீங்கள் அதை இந்த யாழிலே வைத்துத்தான் இசைக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்ற பொழுது மீண்டும் யாழ்ப்பாணர் அந்த பிள்ளையார் சொன்னதை தந்த யாழினை தொழுது கை கொண்டு பெரும்பாணர் தலைமேல் கொண்டார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய ஒரு சொல்லுக்கு மறுபேச்சு இருக்குமா என்ன? அப்படியே மீண்டும் ஞானசம்பந்த பெருமான் அதை அவர் கையிலே கொடுக்க அதை தொழுது வாங்கிக் கொண்டு அதை தன்னுடைய தலை மீது வைத்துக் கொள்ளுகிறார் நம்முடைய யாழ்ப்பாணர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட யாழ்ப்பாணர் இறைவனுடைய திருவடி எப்படி அடைந்தார் என்று சொன்னால், அந்த பெருமணத்தில், அந்த ஆச்சார்புரத்தில் நடந்த திருமணத்திலே 4 நாயன்மார்களோடு சேர்ந்து அவரும் 4வது நாயன்மாராக சென்று தன்னுடைய மனைவியாராகிய மதங்க சூலாமணியாருடன் இறைவன் திருவடி அடைய பெறுகிறார். அது அந்த நாள் தான் இன்றைய நாள் என்று சொல்லி, ஞானமே நெறிதான் யாக்கும் நமச்சிவாய சொல்லாம் என்று ஆன சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்தி மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்றார் என்று சொல்லி, அப்படி புகுந்ததுல இவரும் நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஒருவர். அந்த பிள்ளையாருடைய திருமணத்திலே உள்ளே புகக்கூடிய அளவுக்கு அவர் சிவபுண்ணியம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நாயனாருடைய திருவடிகளை வணங்கிக் கொள்ளலாம். வரும் பான்மையினில் பெரும்பாணர் மரத்தால் வணங்கி வயசாலை கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவ கலைமறையோர் அரும்பானென்ற அணிநிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் உங்கள் சடையனார் பெருமை செப்பல் உருகின்றோம் என்று சொல்லி அடுத்தது சரீரத்துக்கு தோற்றுவாய் செய்கின்றார். அப்படி திருநீலகண்ட பெருமான் மலர் போன்ற திருவடிகளை வணங்கிக் கொள்வோம் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் இறைவனுடைய திருவடி அடைய பெற்றார். அந்த நல்ல நாள் இந்த நாள் என்று சொல்லி நாயனுடைய திருவடிகளை வணங்கி அமைவோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நெற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்க கொள்ளப்படலாம். திருச்சிற்றம்பலம்.